friends, welcome to Crack Need Biology. In the video, chapter 7, Human Health and Disease start பண்ண போறோம். So chapter 1 to chapter 6 complete playlist நம்ம channel Crack Need Biology இருக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. Okay. So இந்த topic Human Health and Disease NEET perspectiveல மட்டும் கிடையாது, several competitive exams perspectiveலயும் இந்த topic வந்து it's important. Okay. So எந்தெந்த disease என்னென்ன organism cause பண்ணுது, அதோட mode of transmission என்ன, இதெல்லாம் வந்து competitive exam aspectலயே it's important. So health அப்படின்றது மியர்லி பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறது இல்ல டிசீஸ் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெல்த் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் சொல்றாங்க. ஸோ பிசிக்கலி மென்டலி சோஷியலி இது மூணுத்துலயுமே கம்ப்ளீட்டா வெல்பீயிங்கா இருந்தாதான் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஹெல்த் அப்படின்னு WHO சொல்றாங்க. ஸோ பீப்புள் ஹெல்த்தியா இருந்தாதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவங்க எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமா அவங்க லான்ஜிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது அவங்க லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹெல்த்தியா இருந்தா இன்ஃபென்ட் அண்ட் மெட்டர்னல் மார்டலிட்டி ரேட்டும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. So factors affecting health. So health என்னென்ன factors affect பண்ணுன்னு பாத்தீங்கன்னா genetic disorders, infections, lifestyle. So genetic disorder அப்படின்றது by birth இன்ஹெரிட் ஆகிறது, பேரண்ட்ஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகிற டிசீஸ் தான் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஓகே. சோ இதை பத்தி நம்ம சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல டீடைலா படிச்சோம். நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், லைக் கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனீமியா, ஹீமோஃபிலியா அண்ட் தாலசிமியா, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஓகே. சோ இது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஹெல்த். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது நிறைய பேத்தோஜன்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவான்ஸ், இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ்னால infections cause ஆகும், which ultimately affects the health. And lifestyle. So lifestyle like improper poor diet நால and habits like poor sleep, ஒழுங்கா தூக்கம் இல்லாம இருக்கிறது, அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, இதனாலயும் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும், லைஃப் ஸ்டைல்னாலயும் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஹெல்த் வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட், நல்லா ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். அண்ட் பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது குட் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் யோகா பண்றது வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவேர்னஸ் அபவுட் டிசீசஸ். ஸோ டிசீஸ் என்னென்ன டிசீஸ் என்னென்ன பாடிலி ஃபங்க்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு இருந்ததுன்னா ஒரு டிசீஸ் நம்மளை ரொம்ப சிவியரா அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிகாஷியஸா அது போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் வேக்சினேஷன். ஸோ வேக்சினைசேஷன், இம்யூனைசேஷன், தடுப்பூசி போடுறது மூலமா அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கு தடுப்பூசி போடுறதுக்கு மூலமா நம்ம குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் control of vectors. So vectors ன்றது disease carrying organisms, mainly mosquitoes, ticks, இதெல்லாம் வந்து வெக்டார்ஸ் ஆட்டம். மஸ்கிட்டோ தான் வந்து மேஜர் வெக்டார் டு ஸ்ப்ரெட் த டிசீசஸ். ஓகே. சோ இந்த வெக்டார்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்செக்ட் ரெப்பலன்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ், லார்விசைட் எல்லாம் வச்சு நம்ம சுத்தி இருக்க ஏரியாவை வந்து சானிடைஸ் பண்ணலாம். அண்ட் தண்ணிலாம் தேங்காம இருக்கிறதுக்கு இந்த ட்ரெயின் பண்ணிடலாம் வாட்டர். இந்த மாதிரி பண்றது மூலமா வெக்டார்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைஜீன் இன் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ். ஸோ நிறைய பேத்தோஜெனிக் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ப்ராப்பர் சானிடேஷன், ப்ராப்பர் ஹைஜீன் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ்ல நம்ம ஃபாலோ பண்றது மூலமா நிறைய டிசீஸ் லைக் டைஃபாய்ட் ஃபீவர் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ டிசீஸ் அப்படின்றது என்னது? எனி கண்டிஷன், நம்ம நார்மல் பாடி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ற எந்த கண்டிஷனா இருந்தாலும் அதுதான் வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனி கண்டிஷன் தட் டிஸ்டர்ப்ஸ் தி நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் டிசீஸ். ஓகே. So disease whether it's broadly classified into two categories: infectious or communicable disease, non-infectious or non-communicable disease. So infectious disease ன்றது ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆயிடும் from one person to other person. Okay. So கான்டாக்ட் மூலமா இல்ல டைரக்ட் கான்டாக்ட் மூலமா இல்ல ஏர்போர்ன் மூலமா ஒரு ஸ்னீசிங் காஃப் மூலமா. ஸோ இந்த மாதிரி ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆயிடும். இது வந்து வெரி காமன் கோல்டு கூட இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் சொல்லுவோம். எல்லாருமே லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால
அஃபெக்ட் ஆயிருக்கும். தென் ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரொம்ப காமன் தான், ஆனா ரொம்ப ஃபேட்டலா உயிரே எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபேட்டலான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து எய்ட்ஸ், மலேரியா அண்ட் டிபி, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்றது நான் கம்யூனிகபிள், ஈஸியா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த டிசீஸ் எப்படி வரும்னா ஜெனட்டிக்கா வரலாம் அண்ட் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்னால வரலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வர்றது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். சோ அமாங் த நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கேன்சர் தான் பாத்தீங்கன்னா குளோபலி இட்ஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் டெத். இதை பத்தி நம்ம டீடைலா இந்த சாப்டர்ல படிப்போம். அண்ட் அதர் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸும் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா இல்லாம ரொம்ப ஆயிலி ஜங்க் அதெல்லாம் சாப்பிட்டா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரும் இல்லையா, அதுவும் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். ஹார்ட் டிசீசஸ் அண்ட் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், டயாபெட்டிஸ், இதெல்லாம் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இதுல கேன்சர் தான் குளோபலி மேஜர் காஸ் ஆஃப் டெத். ஓகே, அண்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸும் வந்து ஹெல்த் வந்து அட்வர்ஸா அஃபெக்ட் பண்ணும். நம்ம பாடி ஃபங்க்ஷனை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். அண்ட் காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதே வீடியோல நம்ம எல்லா டிசீஸையும் பார்த்தோம்னா இந்த வீடியோ வில் பி வெரி லென்த்தி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மற்ற டிசீசஸ் பத்தி எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ டிசீசஸ் எப்படி ஹியூமன்ஸுக்கு வருது அப்படின்னா மெயின்லி பை பேத்தோஜன்ஸ். பேத்தோஜன்ஸ்ன்றது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஹெல்மென்ஸ், புரோட்டோசோவான்ஸ், இது எல்லாமே வந்து பேத்தோஜன்ஸ். ஓகே, ஹெல்மென்ஸ்ன்றது வார்ம்ஸ். ஓகே, சோ நிறைய பாரசைட்ஸும் பாத்தீங்கன்னா பேத்தோஜென்ஸா தான் இருக்கும். பாரசைட்ஸ்ன்றது என்னது, ஹோஸ்ட், லிவிங் ஹோஸ்டுக்குள்ள இருந்துகிட்டே அதோட ஃபுட் எடுத்து அந்த ஹோஸ்டையும் அஃபெக்ட் பண்ணும். சோ லிவிங் ஹோஸ்டுக்குள்ள இல்ல ஹோஸ்ட் மேல இருந்து அந்த ஹோஸ்டையும் வார்ம் பண்ணிட்டு அதோட ஃபுட்டையும் எடுத்துக்கிறது தான் வந்து பாரசைட்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பாரசைட்ஸ் பாத்தீங்கன்னா பேத்தோஜெனிக்கா தான் இருக்கும். ஓகே, சோ இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஹோஸ்டுக்கோட அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கும். இப்ப சால்மோனெல்லா டைஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஸ்மால் இன்டெஸ்டைன் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா தான் போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அது நம்ம பாடிக்குள்ள போகும்போது நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற இந்த லோ பிஹெச்சையும் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது. அந்த மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட பிஹெச் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிட்டு அது உள்ள போகுது. அப்போ வந்து பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம ஹோஸ்டோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஓகே, சோ இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட். அந்த பேத்தோஜன் வந்து அந்த ஃபுட் வாட்டர்ல கண்டாமினேட்டட் ஆகி அதை ஹெல்த்தி இண்டிவிஜுவல் எடுத்தாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் போனா இருக்கும். ஓகே, சோ ஸ்னீசிங், காஃப் இல்ல டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் இது ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இன்செக்ட் பைட்ஸ், ஸோ மஸ்கிட்டோ பைட்ஸ் மூலமா மலேரியா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, சோ பாக்டீரியல் டிசீசஸ்ல மெயினா சிலபஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது டைஃபாய்டு அண்ட் நிமோனியா. ஸோ டைஃபாய்டோட காசேட்டிவ் ஏஜென்ட் சால்மோனெல்லா டைஃபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சால்மோனெல்லா டைஃபி தான் காசேட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் டைஃபாய்டு அண்ட் இட் காசஸ் தி டைஃபாய்டு ஃபீவர் இன் ஹியூமன். இதை வந்து என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இந்த பேத்தோஜன்ஸ் வந்து ஜென்ரலி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தான் என்டர் ஆகும் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா. ஸோ மோஸ்ட்லி டைஃபாய்டு வந்து ப்ராப்பர் சானிடேஷன் இல்லாத ஏரியால தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ இது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா. அண்ட் த்ரூ பிளட் அதர் ஆர்கன்ஸ்க்கும் மைக்ரேட் ஆயிடும். இதோட காமன் சிம்டம்ஸ், ஸோ திஸ் இஸ் தி சால்மோனெல்லா டைஃபி அண்ட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா இது மெயினா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் காமன் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா சஸ்டைன்ட் ஹை ஃபீவர் 39 to 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஃபீவர் வந்து சஸ்டைன்டா இருக்கும், ஹை ஃபீவர். அண்ட் கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க. கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் அப்படைட், ஸ்டொமக் பெயின், தென் வீக்னஸ் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, தென் டயக்னோசிஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் வைடால் டெஸ்ட். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ், நீட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ சால்மோனெல்லா டைஃபியோட டயக்னோசிஸ் வந்து வைடால் டெஸ்ட். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட்ல வந்து அந்த பேத்தோஜன் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக, அதாவது அவங்க பிளட்ல ஆன்டிபாடி இருக்கா, இந்த சால்மோனெல்லா டைஃபிக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடி அவங்க பிளட்ல பிரசன்ட் ஆயிருக்கான்ட்டு டெஸ்ட் பண்ற பிளட் டெஸ்ட் தான்
வைடால் டெஸ்ட். ஓகே, தென் ப்ரிவென்ஷன் எப்படி வந்து டைஃபாய்டு ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ராப்பர் சானிடேஷன், ஹைஜீன் அண்ட் வேக்சினேஷன் மூலமா. ஓகே, ஸோ டைஃபாய்டு, சால்மோனலா டைஃபி அண்ட் இது டயக்னோஸ் பண்ற டெஸ்ட் வைடால் டெஸ்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, தென் அனதர் பாக்டீரியல் டிசீஸ் நியூமோனியா. ஸோ நியூமோனியாவோட காசேட்டிவ் ஏஜென்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியே, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இது மெயினா பாத்தீங்கன்னா ஏர்போன், அதாவது ஸ்னீசிங், காஃப் இது மூலியமா ஹெல்த்தி இண்டிவிஜுவல் வந்து இன்ஃபெக்டட் பர்சனோட காஃப், ஸ்னீஸ் அது மூலமா இருக்கிற அந்த ஏர்பார்ன் டிராப்லெட்ஸ், ஏரோசால்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஆர் ஈவன் sharing glasses and utensils. So infected person ஓட அந்த ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணாத கிளாஸஸ், யூட்டன்சில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போதும் இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தென் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆஃப் நியூமோனியா பாத்தீங்கன்னா alveoli of the lungs. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ alveoli-ன்றது இட்ஸ் ஏர் ஃபில்டு சாக். ஓகே, லங்ஸ்ல இருக்க ஏர் ஃபில்டு சாக்ஸ் தான் alveoli. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்னால என்ன ஆயிடும்னா இந்த ஏர் ஃபில்டு சாக் வந்து இன்ஃப்ளேம் ஆயிடும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆயிடும், அதோட வால்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஃப்ளூயிட் ஃபில்டு சாக் ஆயிடும். ஸோ ஏர் ஃபில்டு சாக் தான் நார்மல். ஸோ fluid or pus filled sac ஆயிடும் இன்ஃப்ளமேஷன்னால. ஸோ லீடிங் டு சிவியர் ப்ராப்ளம்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இதோட ஸோ ரெஸ்பிரேஷனை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், சில்ஸ், காஃப், ஹெட்ஏக் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் நியூமோனியா. ஸோ சிவியர் கேசஸ்ல என்ன ஆகும்னா லிப்ஸ், ஃபிங்கர், நெயில்ஸ் இதெல்லாம் வந்து கிரே டு ப்ளூயிஷ் கலர்ல மாறிடும். இதை வந்து சைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னா இந்த லங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்னால, அந்த பஸ் ஃபில்டு லங்ஸ்னால, அந்த ஆல்வியோலைனால என்ன ஆயிடும்னா பிளட்ல வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. அதனால சோ ப்ளூ ஃபிங்கர் நெயில்ஸ் டியூ டு த லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட். பிளட்ல வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால, பிளட்ல இருந்து ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா கிடைக்காததுனால நெயில்ஸ், லிப்ஸ்லாம் வந்து ப்ளூயிஷ் கலர்ல, ஓகே, கிரே டு ப்ளூயிஷ் கலர்ல மாறும். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, நியூமோனியால தான் இந்த சிம்டம்ஸ் வரும். இதுக்கு வந்து சைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நியூமோனியாவோட சிவியர் கேஸ்ல இந்த சிம்டம்ஸ் வரும். அண்ட் ப்ரிவென்ஷன், குட் ஹைஜீன் ஃபாலோ பண்றது, அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட், இன்ஃபெக்டட் பர்சன்ட்ட க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாம அவாய்ட் பண்றது. அண்ட் அனதர் சம் அதர் பாக்டீரியல் டிசீஸ் பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா இதெல்லாம் வந்து பாக்டீரியல் டிசீஸ். பட் சிலபஸ்ல இதை பத்தி உங்களுக்கு டீடைல்டா இல்ல. ஓகே, சோ டிப்தீரியா, பிளேக், டிசென்ட்ரி, டைஃபாய்டு, நியூமோனியா இதெல்லாம் வந்து பாக்டீரியல் டிசீசஸ். ஓகே, வைரல் டிசீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது காமன் கோல்டு. நிறைய வைரல் டிசீஸ் இருக்கு, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருக்கிறது காமன் கோல்டு. ஓகே, சோ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் ரைனோ வைரசஸ். சோ காமன் கோல்டோட காசேட்டிவ் ஏஜென்ட் ரைனோ வைரசஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் காஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஹியூமன் எலிமெண்ட்ஸ் காமன் கோல்டு. ஸோ எல்லாருக்குமே வந்திருக்கும் காமன் கோல்ட காஸ் பண்றது இந்த ரைனோ வைரஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஈவன் எய்ட்ஸ் கூட வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அண்ட் நமக்கு இப்ப வந்துச்சு இந்த கொரோனா, அதுவும் வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் சச் வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் காமன் கோல்ட். அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ். நமக்கு தெரியும், தும்முறது, இருமுறது, அது மூலியமா அந்த டிராப்லெட்ஸ், அந்த ஏரோசால்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், அது ஃபோமைட்ஸ் சொல்லுவோம். ஃபோமைட்ஸ்ன்றது the objects carrying the infection, the door knob, door knob, அந்த கை டோரோட நாப், அதுக்கப்புறம் பென்சில், பென் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் மூலமா நமக்கு தெரியும். ஸோ காமன் கோல்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அண்ட் நாட் த லங்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைனோ வைரஸ் காமன் கோல்டோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் தானே தவிர லங்ஸ் கிடையாது. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிம்டம்ஸ் நேசல் கன்ஜெஷன், டிஸ்சார்ஜ், சோர் த்ரோட், அந்த கரகரப்பா இருக்கிறது, காஃப், ஹெட்ஏக், டயர்ட்னஸ் இதெல்லாம் யூஸ்வலி 3 to 7 days காமன் கோல்டு இருக்கும் நமக்கு தெரியும். தென் ப்ரிவென்ஷன், பர்சனல் ஹைஜீன், அவாய்ட் எக்ஸ்போஷர், அவாய்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இதெல்லாம் வந்து இட்ஸ் ப்ரிவென்டிவ் மெத்தட். ஓகே, சோ இதுல வந்து ஒரு நீட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காமன் கோல்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் நியூமோனியா இன் தட். சோ எப்படி காமன் கோல்டும் நியூமோனியாவும் டிஃபர் ஆகுது? நியூமோனியா பேத்தோஜன் வந்து ஆல்வியோலை, அதாவது லங் அஃபெக்ட் பண்ணுது. வேற காமன் கோல்டு பேத்தோஜன்
நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீசஸ். அண்ட் நம்ம அடுத்த வீடியோல புரோட்டோசோவான் டிசீசஸ் அண்ட் ஹெல்மன்த் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.